காலம் இருந்தது. பொம்பளை பிள்ளைகள வயசுக்கு வந்த பிள்ளைகளை வெளியே அனுப்பிட்டு சொல்லுவாங்க, வீட்டில் எங்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம். அது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அல்லது எங்கேயோ அனுப்பிட்டு வெளியே போனால் பொம்பளை பிள்ளைய அனுப்பியிருக்கோம், வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கோம். சகோதரர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பொம்பளை பிள்ளை அல்ல, ஆம்பளை பிள்ளைய அனுப்புனாலும் வயிற்றுல நெருப்பு தான், வழி இல்லை. இவன் போறவன் எந்த முகத்தோடு திரும்பி வருவான் என்பது நமக்கு தெரியாது. உண்மையா இல்லையா? எல்லா பெற்றவர்களுக்கும் கவலை என்று சொன்னாலும் நித்தமும் 400 மாணவர்களை மிக சாதாரணமாக சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவன் நான். உங்கள் குழந்தைகளை, உங்கள் தம்பிகளை அல்லது உங்க அண்ணன் மக்களை கல்லூரியில 400 மாணவர்களை நித்தமும் சந்திக்கிறேன். அந்த மாணவர்களுடைய நாடி துடிப்பை அறிந்தவன் என்கிற வகையில் நான் சொல்லுகிறேன். ரொம்ப பெரிய விஷயத்தில் இருக்கோம். நம்ம எந்த பிள்ளை ரொம்ப ஒரு சாக்லேட் மாதிரி வளர்த்து கொடுத்தமோ உடனே கெட்டு போறான். போன வாரம் ஒரு ஊரில் ஒரு மீட்டிங்காக வேண்டி போயிருந்தேன். அசரு தொழுகை பள்ளியில் போய் தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைக்கு போயிருந்தேன். எனக்கு முன்னால் ஒது செய்கிறதுக்காக வேண்டி ஒரு பையன் வந்தான். சரி, ஒது செய்கிறான்னு நானும் சட்டையை தூக்கிட்டு ஒது செய்ய போனேன். அந்த பையன் வாயிலிருந்து ஒன்று துப்புனான். ஒரு லாகிரி பொருள், அது ஒரு போதை பொருள். பள்ளிக்கு வர்றானா, அதை துப்பிட்டு அந்த தண்ணியை தள்ளுறதுக்காக வேண்டி என்னை வேகமாக திரும்பி பார்த்துட்டு அந்த தண்ணியை தள்ளுறான். அதை தள்ளி அது வெளியே போயிடட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மூட்டை மாதிரி ஒன்று, அந்த கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறான். அது இன்னைக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சகோதரர்களை, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இது போதையான்னு கூட தெரியல. அப்ப வேகமா தள்ளனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அட, தொழுகிற பிள்ளை வேற எவனோ ஊர்ல ஓரத்துல அந்த பாலத்துக்கு அடியில ஒருத்தன் நிக்கிறான், அவன் செஞ்சாங்கிறது வேற. தொழுகிற பிள்ளை இது என்ன தவறுன்னு கூட தெரியல, துப்பிட்டு அதை தள்ளி விட்டுட்டு தொழுவறான். நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், திருச்சியோ அல்லது உங்க ஊர்லயோ ஒரு காலத்தில் கருத்தரிப்பு மையங்கள் அப்படிங்கிறது இல்ல. இன்னைக்கு தெருவுக்கு தெரு இருக்கு, தெருவுக்கு தெரு கருத்தரிப்பு மையங்கள். அது ஏன் வந்தது தெரியுமா? எந்த ஒருவன் இந்த கூலிப்புங்க கூடிய இந்த போதையை வித்தானோ அவன் தான் கருத்தரிப்பு மையம் வச்சிருக்கான். அவனுக்கு தெரியும் இந்த பையன் இதை தின்னா இங்க தாண்டா வருவான். தெருவுக்கு தெரு பொட்டிக்கடை மாதிரி திருச்சியில பாருங்க, ஒரு ஏரியா முழுக்க கருத்தரிப்பு மையங்கள். எத்தனை புர்கா போட்ட தாய்மார்கள் அங்கே நிற்கிறார்கள், இரத்த கண்ணீர் வருகிறது. என்றைக்கு போனோம் நாம்? இதை தின்ன உடனே அங்க நிக்கிறிய, அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே, அந்த கல்யாணம் முடிச்ச உடனே அந்த பெண் கேட்கிறாள், நீ ஆம்பளை ஆடானோன்னு தூக்கு போட்டு தொங்குறதுக்கு நினைக்கிறானா சார்? அவ கேட்கிறா, நீ ஆம்பளையாடா? இல்லையே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை.